இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தெல்லாம் தூங்கிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் தூங்கியாச்சு. எல்லா நாளும் இப்படியே தான் போகுது. எந்திரிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. நான் ஆசைப்படுறது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆமாமா, எனக்கும் அதான் கடுப்பாகுது. மாமா மாடிப்படியில தவறி விழுந்ததும் அப்பாடா ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னு பார்த்தா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. பாருடி, இந்த வீடு எவ்ளோ கம்பீரமா இருக்குன்னு பார்த்தல. இந்த வீடு மட்டும் நம்ம கைக்கு வரணும். வருமா? நீ ஆசைப்படுறேன்னு ஒரே நாள்ல இதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமா, அந்த சக்தி என்ன பண்றா? அவ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாலே, அப்புறம் வரவே இல்லையா? உனக்கு பயந்துட்டாளா? நீ வேற ஏமா? இன்னைக்கும் அவ வந்திருந்தா. கீழே விழுந்த மாமாவை பார்க்க வந்தாலாம். வெற்றி கிட்ட அவ பேசிட்டு இருந்தா. என்னடி சொல்ற? அவ பாட்டுக்கு சாதாரணமா வந்துட்டு போறா, நீயும் பாத்துட்டு இருக்க? மா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அத்தைக்கு தெரியாம வெற்றி கூட சக்தி நாளைக்கு சித்தர் பீடத்துக்கு போறாளாம். அங்க மந்திரிச்ச தாயத்தை வாங்கிட்டு வந்து அத்தை மாமா கையில கட்டினா இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதாமா. வெற்றி கிட்ட சக்தி இத சொல்லிட்டு இருந்தா. அத நான் என் காதால கேட்டேன். அப்படி மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கட்டி விட்டுட்டு இந்த ரங்கநாயகிக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உடனே மருமகளை பார்த்து உருக ஆரம்பிச்சிருவா. ஆமாமா, திடீர்னு அப்படிதான் ஒரு தடவை சேர்ந்துக்கிட்டாங்க. அப்பப்பா, அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கே அப்பா. மறுபடியும் அந்த மாதிரி நடக்க கூடாதுடி, பாத்துக்கணும்டி நீதான். அதுக்குதாம்மா இந்த தடவை பிரச்சனைய வேற மாதிரி பெருசாக்க போறேன். என்னடி பண்ண போற? இவங்க வாங்க போறது அத்தை மாமாவை காப்பாத்த போற ஒரு தாயத்து இருக்குல்ல. ஆனா நான் அத வசியம் பண்ற கயிறுன்னு அத்தை கிட்ட கொஞ்சம் ஏத்தி விட போறேன். இப்ப இருக்கிற மூட்ல அத்தை நான் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க. இந்த குடும்பத்தை படாத பாடுபடுத்துறதுக்காக தான் இந்த கயிறை மீனாட்சி அம்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஏத்தி விட போறேன். சூப்பர்டி. கண்டிப்பா இத ரங்கநாயகி அப்படியே நம்பிடுவா. அது மட்டும் இல்லம்மா, இப்ப வெற்றியையும் சக்தியையும் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல. நாளைக்கு அத்தைய மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு வெற்றியையும் சக்தியையும் கையும் களவுமா புடிச்சு பாருங்க அத்தை, நீங்க சொன்னதையும் மீறி இவங்க 2 பேரும் எப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்காங்கன்னு காமிச்சேன்னு வச்சுக்கோயேன். எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. அங்கேயே அந்த ரங்கநாயகி 2 பேரையும் அரைஞ்சிருவா. ஏன்னா இன்னைக்கு செல்வமுருகன் கீழே விழுந்ததுல அவ சக்தி மேல பயங்கர கோவத்துல இருக்கா. கரெக்டுமா, இதுதான் என்னோட பிளான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஐயா, வணக்கங்க ஐயா. குமார பாக்கணுங்க ஐயா. குறிப்பு வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேங்க ஐயா. கொடுங்க. மாப்பிள்ளையா? மாமா, நீ எங்கயா? சொல்றேன். நீயே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்க. இப்ப ஜெயிலுக்கு வந்து அக்காவை பாக்குறதெல்லாம் தேவையா உனக்கு? இல்ல மாப்பிள்ள, நான் புஷ்பாவை பார்த்தே ஆகணும் மாப்பிள்ள. சரி மாமா, போலீஸ் கிட்ட ரொம்பலாம் பேசிட்டு இருக்காத. நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடியே வா. அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதுல கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. நானும் நீயும் சொந்தம்னு காமிச்சுக்க. இல்ல மாப்பிள்ள, காட்டிக்க மாட்டேன். யாரை பார்க்கணும்? புஷ்பாவை பார்க்கணும். புஷ்பாக்கு நீ என்ன வேணும்? தம்பி. குறிப்பு இருக்கா? கொடு. உன் பேரு? சங்கிலி. இதுல ஒரு கையெழுத்து போடு. நீ கிளம்பு. நீ யாரை பார்க்கணும்? புஷ்பாவை பார்க்கணும். புஷ்பாவையா? அவங்க என்ன வேணும் உனக்கு? தெரிஞ்சவங்க. பொறுப்பு கொடு. இங்க ஒரு கைது போடு. இது என்ன பழமா? யாருக்கு? அவங்களுக்கு கொடுக்கணும். நாங்க கொடுத்துக்கிறோம். நீ கிளம்பு. ஏம்பா நில்லு. ஏயா, ஆதார் கார்டில் இருக்க மூஞ்சிக்கும் உன் மூஞ்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அது அப்பவே எடுத்ததுயா, அது அப்படித்தானே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி நீ போ. சரி. நீ யாரையும் பார்க்கணும்? மணிபாலா. 15 நாளுக்கு மேல நான் இருந்துட்டேன்.
இதுக்கு மேல ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது. இல்ல மேடம், நான் சீக்கிரம் என்ன வெளியே சொல்ல கொண்டு வர வரேன்னா, வழியை பாரு. அது வந்து அக்கா வாடா வா. அக்கான்னு ஒருத்தி ஜெயில இருக்காளேன்னு ஞாபகம் இருக்கா? உங்களை எல்லாம். ஏய், யார் இது? அக்கா மாமாக்கா உன்னை பார்க்க தான் மாறு வேஷத்துல வந்திருக்காரு. ஆமா புஷ்பா. என்னய்யா, ஏன் இந்த மாறு வேஷத்துல வந்திருக்க? அக்கா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. போலீஸ் இப்போ இவரை தேடிக்கிட்டு இருக்கு. என்ன, போலீஸ் இவரை தேடுதா? இவரை ஏன் தேடுது? அந்த அளவுக்கு என்னாச்சு சங்கிலி? எல்லாம் உனக்காகத்தான். ஆமாக்கா, சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்து இந்த கொலை முயற்சிக்கு இவரும் உடந்தன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்கக்கா. உன் மூத்த சம்சாரத்துக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்த வந்தானே நீ. கான்ஸ்டபிள், இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமாம் புஷ்பா, போலீஸ் பிடிக்க வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அவ ஏன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நீ அனுப்புன அடியால ஒருத்தனை தூக்கிட்டாங்க புஷ்பா. அந்த நாதாரி பையன்தான் நான் தான் கொலையை செய்ய சொன்னேன்னு சொல்லிட்டான் புஷ்பா. உடனே அந்த சக்தி என் பேரையும் கேஸில் சேர்த்துட்டான். ஆமா மேடம், நீங்க அக்யூஸ் நம்பர் 1, நம்பர் 2 உங்க புருஷன் மேடம். அப்பா, இதுலயாச்சும் எங்க அக்கா நம்பர் 1 வந்துச்சு. ஏயா, பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்பவாவது புரியுதா அவ போடுறது எல்லாமே போய் கேசுன்னு? நல்லா புரியுது புஷ்பா. அதான் உன்னை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மாறு வேஷத்தில் வந்திருக்கேன் புஷ்பா. பேரு கார்த்திக் குமாருங்க. சார். வணக்கம் சார். யாருது அது? யார்? சங்கிலின்னு ஒரு பையன் கொடுத்துட்டு உள்ள போயிருக்கான் சார். அந்த ப்ரூஃபை கொடு. இருக்கு சார். நீ ஒன்றும் கவலைப்படாத புஷ்பா. எத்தனை நாளைக்கு நீ இங்கே இருந்தாலும் அத்தனை நாளைக்கும் வேற வேற மாறு வேஷம் போட்டு வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் புஷ்பா. நீ என்ன பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? டேய் சங்கிலி, ஜாமீன் ஈஸியா கிடைச்சிடும் நினைச்சேன். ஆனா திட்டம் போட்டு அடியால தூக்கிட்டா சக்தி. அவ மட்டும் கோர்ட்ல வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, எல்லாம் முடிஞ்சுத. அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. யோ, இவன் என்ன பேர்ல கொடுத்துருக்கான்? அவன் சாட்சி சொல்லாம பாத்துக்கங்க. அவன் மட்டும் சாட்சி சொல்லிட்டானா வெளியில வர்றதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும் மேடம். என்ன சொல்ற? 10 வருஷமா? எஸ் மேடம். புஷ்பா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். யோ, திரும்ப. வாங்க. நீ நீதிமணி தானே? இல்லைங்க, நீதிமணினா எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. என்கிட்ட கதை வர்றியா நீ? அப்புறம் ஏன் ஓடுற? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? மாறு வேஷம் போட்டு வந்துட்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு கொடுத்துருக்க. ஒரிஜினலா? என்கிட்ட நாடகம் வர்றியா நீ? என்ன அதெல்லாம்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயில மாறு வேஷத்துல உன் பொண்டாட்டியை பார்க்க வந்திருப்பேன். வா, உன்னையும் உள்ள தள்ளுறேன். நடையா நட. எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்குடா. இத பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, ஆனா நான் வெளியில வந்தாகணும். அந்த சக்தியையும் மீனாட்சியையும் உண்டுலன்னு பண்ணியாகணும். அக்கா, யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்னு இப்பயே சொல்லுக்கா, நான் உடனே போய் பார்க்கறேன். அந்த சக்தி தெளிவாவும் மாமாவையும் உள்ள வச்சுட்டாடா. ம். இனிமே ஒரே ஒருத்தரால மட்டும்தான் வெளியில கொண்டு வர முடியும். யாருக்கா அது? ரங்கநாயகி. என்னக்கா சொல்ற? ரங்கநாயகியா? ஆமாண்டா, இப்போதைக்கு என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரங்கநாயகி தான்டா. அக்கா, ஏங்க அமைதி ஆயிட்டா? ஏன் சங்கிலி, எனக்கு தண்டனை கிடைச்சு
10 வருஷம் கழிச்சு நான் இங்கிருந்து வெளியில வரப்போ என் பையனை நான் பார்க்கும்போது அவன் என்ன மதிப்பானா? என் கூட பேசக்கூட மாட்டான்ல. அந்த நிலைமை என்னைக்கும் வந்துடக்கூடாது. இப்போதைக்கு அந்த ரங்கநாயகியை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. அக்கா சொல்லிட்டல, அவங்க கையில காலில் விழுந்தாச்சு. அந்த ரங்கநாயகி அம்மாவை வச்சு உன்னை வெளியே எடுக்கிறேன். சத்தியமா வெளியில எடுப்பேங்க்கா. டைம் ஆயிடுச்சு, கிளம்புப்பா. பேசுனது போதுமா, உள்ள போமா, சரி, வாங்க, சீக்கிரம் போறேன் கிளம்புங்க. மேடம். அக்கா நான் பாத்துக்கிறேன். வாங்க. சக்தி எங்கடி இருக்க? டேய், நம்ம வீட்டு கேட்டு வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். சரி, அங்கேயே இரு. யார் கண்ணிலையும் பற்றாம இருந்துக்கோ. இதோ வந்துடுறேன். அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வெற்றி எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கான். அவன் போகும்போது எங்க போறான்னு கேளுங்க அத்தை. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் பூஜா, நான் ஏன் கேட்கணும்? அவன் வெளியில போறது அவன் இஷ்டம். இதையெல்லாம் ஏன் கேட்க சொல்ற? அத்தை, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அண்ணி, பூஜா சொல்றதுல ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வரப்பா. வெற்றி, எங்க போற? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் எங்கேயோ போறான், உனக்கு என்ன வந்தது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய நாங்களே எங்க போறேன்னு கேட்க மாட்டோம். நீ என்ன அவனை கேட்டுட்டு இருக்க? வெற்றி, நீ போடா. நீ கிளம்புன. வெற்றி, வெற்றி, நாங்க கேட்டா தப்புதான்ப்பா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு தூரம் பேச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான் போயேன் வெற்றி. ஏங்க, உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க. நீங்க தேவையில்லாம என் விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இருக்காதீங்க. எங்க அப்பா கேட்கட்டும், எங்க அம்மா கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். நீங்க யாருங்க என்ன கேட்கறதுக்கு? வெற்றி, ஒரு நிமிஷம். எங்க போற வெற்றி? நாங்க கேட்டாதான் சொல்ல மாட்டேன். இப்போ உன் அம்மாவே கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்ன ரங்கநாயகி, அவன் என்ன சின்ன பையனா? எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்க? பரவாயில்லைங்க, சொல்லு வெற்றி, எங்க போற? அம்மா, நானு கிரி திடீரெல்லாம் சும்மா அப்படியே வெளியே போறோம்மா. சும்மானா எங்க வெற்றி? பூஜா, இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுன நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவன் தான் சொல்லிட்டான்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்ட்டு. இன்னென்ன வேண்டி இருக்கு உனக்கு? ரங்கநாயகி, இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு. நீ கிளம்புடா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. மதியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவல்ல? வந்துருவோம்மா. சரி, போ. அம்மா, நீ இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறமா? இவளை கண்ட்ரோல் பண்ணி வை. இவ கேக்குற கேள்வி எல்லாம் எனக்கு அப்படியே காண்டாகுது. அப்புறம் வர கோவத்துல இவ மேல கை வச்சிட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் சொல்லிட்டேன். ஏண்டி பூஜா, ஏண்டி இப்படி எல்லார் வாயிலையும் விழற? நீ உன் அத்தைக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா இவங்க எல்லாரும் திட்டுறது உன் தலையில வந்து விழுது. வேண்டாம் பூஜா, விட்டுரு. இல்லம்மா, அத்தைக்காக நான் எவ்வளவு கெட்ட பேர் வாங்கினாலும் எனக்கு பரவாயில்ல. ஏய், ஏன்டா சீரியஸா வர? நம்ம ரெண்டு பேரும் இப்படி சாதாரணமா பேசிக்கிறதுக்கு கூட எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? கிளம்பும் போது ஏதாவது பிரச்சனையா வெற்றி? ஆமா, வேணும்னே பூஜா 1008 கேள்வி கேட்கிறா.
எங்க அம்மாவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்க. அப்புறம் என்னடா சொல்லி சமாளிச்ச? கிரி திடீர்னோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம போக போறது உங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான், புரியுதா? சரி, வண்டி எடு. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத்தை. சொல்லுமா. ஏ பூஜா, வேண்டாண்டி. நமக்கு எதுக்கு கெட்ட பேரு? நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா இவங்க எல்லாரும் உன்னை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. சொன்னா கேளு, நமக்கு எதுக்கு வம்பு பூஜா? அம்மா, எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தான் ஆகணும். ஆமா, என்ன அம்மா பொண்ணு ரொம்ப ஓவரா பில்டப் பண்றீங்க? என்ன விஷயம்? நாங்க ஒண்ணு பில்டப் எல்லாம் பண்ணல அத்தை. இப்ப வெற்றி என்ன சொல்லிட்டு போனா? அண்ணன் சொன்னதை நீயும் கேட்டுட்டு தானே இருந்த? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொன்னா காது கேட்கலையா? அத்தை, அத்தனையும் பொய் அத்தை. பூஜா, ஏங்க நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு பூஜா, வேற அவன் எங்க போறான்? அத்தை, அவன் சக்தி கூட ஊரை சுத்த போறான் அத்தை. என்ன சொல்ற பூஜா? என்னப்பா இவ? ஆமா அத்தை, எனக்கு நல்லா தெரியும். அவன் சக்தி கூட ஊர் சுத்த தான் போயிட்டு இருக்கான். ஐயோ பூஜா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், அவன் எப்படி போவான்? பூஜா, சொல்றதுன்னு சொல்லிட்ட, எல்லாத்தையும் சொல்லிடு, எதையும் மறைக்காத. அத்தை, அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க, நேர்ல கூட பாத்துக்கறாங்க அத்தை. நம்ம வீட்டுக்கு கூட சக்தி வந்துட்டு போறாளான்னு கூட எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு அத்தை. டவுட் தானா? இது எங்களுக்கு தேவையில்ல. வேற ஏதாவது உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இப்படியெல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு சொல்லிதான் நான் எதுவுமே சொல்லாம கம்மன்னு இருக்கேன். அத்தை, நான் நிஜமா சொல்றேன் அத்தை, இப்போ இவங்க 2 பேரும் ஊர் சுத்த தான் போறாங்க. அதுவும் அவங்க எங்க போறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். எங்க போறாங்க? இல்லத்த, எனக்கு அது சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குத்த. இவங்க 2 பேரும் சித்தர் பீடத்துக்கு போறாங்க அத்தை. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்க போய் மந்திரிச்ச வசிய கயிறு வாங்க போறாங்க அத்தை. வசிய கயிறா? அது எதுக்கு? வேற எதுக்கு? அத வெற்றி கையில கட்டிட்டு அப்படியே உங்க 2 பேர் கையிலயும் கட்டி விட்டுட்டு உங்க குடும்பத்தையே சக்திக்கு அடிமையா மாத்ததான். ஐயோ ஆமா அத்தை, அதுக்குதான் உங்க 2 பேரும் போறாங்க. ரொம்ப சிம்பிள் அத்தை. நீங்க வெற்றியை பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, அவ பார்க்க தான் செய்வேன், உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறான். நீங்க இது ஏன் குடும்பம்னு சொல்றீங்க, இல்ல இது என்னோட குடும்பம், நீங்க எல்லாருமே எனக்கு அடிமைதான்னு சொல்றா. பாவத்தை, நீங்க வெற்றி சொல்ற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு மத்தியானம் சாப்பிட வான்னு அப்பாவியா சொல்லிட்டு இருக்கீங்க. என் மனசே கேட்க மாட்டேங்குது அத்தை. நீங்க அவனை உங்க பையனா பாக்குறீங்க, ஆனா சக்தி வெற்றி உங்களுக்கு பையனே இல்ல, ஏன் புருஷன் மட்டும்தான் சொல்றா. சரி பூஜா, வெற்றி சக்தி கூட வெளில போறது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அத்தை, இப்ப இதுவா முக்கியம்? நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு மட்டும் பாருங்க. பார்க்கலாம், வா இப்பவே பார்க்கலாம். ஒருவேளை நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, நீங்க என்ன வேணுமோ பண்ணுங்க அத்தை. ஆனா ஒருவேளை நான் சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு மட்டும் நம்ம வெற்றி அந்த சக்தியை பார்த்து பேசட்டும். அப்ப இருக்க 2 பேருக்கும். அம்மா, ஏய் ஏய் ரங்கநாயகி, அப்பா என்னப்பா எப்படி ஏத்தி விடுறா பாருங்க. அம்மாவும் அவ பேச்ச கேட்டுட்டு பின்னாடியே போறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா. டிரைவர், வண்டி எடு. வெற்றி, இதான் நான் சொன்ன சித்தர் பீடம். சித்தர் என்ன ஏதுன்னு கேட்பாரு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொன்னா
அவரை தாயத்தை மந்திரிச்சு கொடுப்பாரு. வா.